உமாஸ் ஹாப்பி கிச்சன். டேஸ்டியா கிறிஸ்பியா வீட்டிலேயே ரவா தோசை எப்படி செய்ய போறோங்கிறத நம்ம பார்ப்போங்க. நிறைய பேர் என்கிட்ட ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரவா தோசை வந்து நம்ம வீட்டில் செஞ்சால் வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்காண்டி தான் இந்த ரவா தோசை எப்படி செய்கிறேங்கன்னு நான் போடுறேன். நான் வந்து இப்போ எப்படி செய்கிறேங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டிலே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வீடியோவாக நோட்டிஃபிகேஷன் வரும். ரவா தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்ப்போங்க. இப்போ ரவா தோசை செய்கிறதுக்கு ஒரு பவுல் ரவா வந்து நான் வறுக்காத ரவா தாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலுங்க, ஒரே அளவு தாங்க. அதே பவுலில் வந்து ஒரு பவுல் வந்து பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிட்டாலும் சரி, டம்ளரில் எடுத்தாலும் சரி, கப்பில் எடுத்தாலும் சரி, எந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்தாலும் சரி, ரவாவும் பச்சரிசி மாவும் ஒரே அளவாக இருக்கணுங்க. நான் வந்து 2 ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேங்க. இந்த நீங்கள் வந்து மைதா தேவையில்லை யூஸ் பண்ண மாட்டேன்னா நீங்கள் கோதுமை கூட எடுத்துக்கலாங்க. ஆனால் 2 ஸ்பூன். 3 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேங்க. 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. முந்திரி பருப்பு எடுத்து நான் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதை பொடிசாக கட் பண்ணால் பெரிய பெரிய பீஸாகவும் போட்டுக்கலாம். ஆனால் இது ஆப்ஷன் தான். முந்திரி பருப்பு இல்லைனாலும் ரவா தோசை செய்யலாங்க. ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலை சிறிதளவு பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை சிறிதளவு பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். ரவா தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போங்க. இப்போ ரவா தோசை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் மாவை வந்து நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு ரவா எடுத்து வச்ச ரவா 1 கப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். 1 கப் பச்சரிசி மாவு. ஸ்பூன் வந்து நான் இந்த ஸ்பூனுக்கு தான் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் மைதா. அதாவது வந்து மைதா வந்து அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அப்புறம் வந்து ரவா தோசை கிறிஸ்பியாக வராது. அதனால் மைதா வந்து 2 ஸ்பூன் தான் போடணும். உப்பு இந்த ஸ்பூனுக்கு தாங்க நான் எடுத்திருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதிகமாக அப்புறம் வேணுன்னா சேர்த்துக்கங்க. சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். மிளகு உங்களுக்கு பிடிக்காதுன்னா கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இல்லை சில கொஞ்சம் 1 2 பொடிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை நல்லா கரைச்சிக்கோங்க. நம்ம கரைச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறணுங்க. இப்போ வந்து திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு உப்புமா ஏதாவது தான் பண்ணுவோம். மாவு இல்லைன்னா உடனடியாக இப்போ எங்கேயா போயிட்டு வரோம், மாவு இல்லை வீட்டிலேனா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக அந்த ரவா தோசை செஞ்சு கொடுக்கலாம். டக்குன்னு இதை நீங்கள் பண்ணிடலாங்க. டக்குன்னு செஞ்சு டக்குன்னு பரிமாறிடலாங்க. அவ்வளோதாங்க, கரைச்சிட்டோம். இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ரவாலாம் கொஞ்சம் ஊறி கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தண்ணி கலந்து நம்ம ரவா தோசைக்கு ரெடி பண்ணணுங்க. இப்போ நல்லா கரைச்சிட்டோங்க. இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். 15 நிமிஷம் இருக்கட்டுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்ப்போம். இந்த பாருங்கள், ரவா சேர்த்துருக்கிறதுனால வந்து தண்ணி கொஞ்சம் இழுக்க செய்யும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்க மற்ற அதாவது பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் நான் போடுறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாய் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம், அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. இதை வந்து தண்ணியாக கரைச்சிக்கணுங்க. அப்போ தான் ரவா தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். பாருங்களேன், இப்படி இருக்கக்கூடாது, தண்ணி கலந்துக்கோங்க. எவ்வளோக்கெவ்வளோ தண்ணியாக இருக்கோ அப்போ தான் நல்லா இழுக்கவும் வரும், நல்லா ஓட்டை ஓட்டையாக இருக்கும், கிறிஸ்பியாக நல்லா வருங்க. இந்த பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கலாங்க. எவ்வளோக்கெவ்வளோ நம்ம தண்ணி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. இந்த பாருங்கள்,
இந்த மாதிரி தண்ணியாக மோர் எப்படி நம்ம பட்டர் மில்க் மோர் ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து எதுக்காண்டி வந்து நம்ம அப்பக்கப்போ கலக்கி சொன்னால் இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாவு அப்படியே திக்காக இருக்குங்க, ரவாலாம் அடியில் போய் திக்காக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு தோசை ஊற்றையிலையும் நல்லா நம்ம கலக்கிக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம தோசை அவ்வளோதாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த முந்திரியும் மல்லி இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். எதனாலன்னா நான் லாஸ்ட்டாக தோசை ஊற்றிட்டு அது மேலே தூவுறதுக்காண்டி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு தோசைகள் வச்சுக்குவோம். இந்த ரவா தோசை வந்து நல்லா வரணும்னா தோசைகள் வந்து நல்லா காயணுங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மாவை அதில் ஊற்றணுங்க. தோசைகள் வந்து லைட்டாக தொடர்ந்து வச்சுக்கோங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றணும்னு இல்லைங்க, நம்ம தோசை ஊற்றிட்டு தாங்க அது மேலே எண்ணெய் ஊற்றணும். அதே மாதிரி நீங்கள் இந்த இப்போ கரண்டியில் நம்ம ஊற்றுறோன்னு வச்சுங்களேன், மாவு கொஞ்சம் பத்தாமல் போச்சுன்னா திருப்பி நம்ம எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து இதில் நம்ம வந்து இந்த மாவை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தோசையில் ஊற்றுனோம்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு கட்டோரி எதாக இருந்தாலும் இந்த வரம்பு உள்ள மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஊற்றுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் தோசை ஊற்ற போகிறேன். அந்த நேரத்தில் வந்து நம்ம நல்லா கலக்கிட்டு தான் ஊற்றணும். அடியில் போய் அப்படியே தங்கிக்கும். அதனால தான் நம்ம வந்து நல்லா கலக்கிக்கணும். கலக்கிட்டு இந்த பாருங்கள், இந்த டம்ளரில் நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்படி எடுத்துட்டோங்க. இதை வந்து தோசைக்கல்லில் நம்ம ஊற்றுவோங்க. நல்லா கல் காஞ்சிருச்சுங்க. காஞ்சதுக்கப்புறம் தான் ஊற்றணும். அப்போ தான் ரவா தோசை நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ ஊற்றுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை லைட்டாக தூக்கிங்க. குழந்தைங்க சின்ன குழந்தைங்க சாப்பிட்றா இருந்தால் கூட முந்திரி மெல்ல முடியாதுன்னா முந்திரி அவாய்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஆப்ஷன் தான் முந்திரி. கொஞ்சம் மல்லி இலைங்க, இஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் நெய் போட்டு சுடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரவா தோசை. விருப்பம் இல்லாதவங்க ஆயில் ஊற்றிக்கங்க. நான் செக்கெண்ணெய் தான் ஊற்றுறேன், நல்லெண்ணெய். லைட்டாக அது மேலே ஊற்றினா போடுங்க. லைட்டாக கரண்டி வச்சு இது பண்ணிக்கோங்க. எப்படியும் இந்த ரவா தோசை வேகிறதுக்கு வந்து அது நல்லா ரோஸ்ட்டாக வரணும்னா ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட ஆகுங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் இது சுட முடியுங்க. அவசரப்பட்டோம்னா அது கிறிஸ்பியாகவும் வராது, நல்லா ரோஸ்ட்டாக அதாவது எப்படின்னா ப்ரௌனாக வராதுங்க. பாருங்கள், நல்லா வேகட்டும். இப்படியே நீங்கள் சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். ஆனால் திருப்பி போட்டால் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், நல்லா எடுக்கிறதுக்கு நல்ல படல் படலாக வருங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நான் வந்து திருப்பி போடுறேங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி முறுவலாக நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை திருப்பிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ இதை பிளேட்டில் வச்சுருவோங்க. நல்லா தொடச்சிக்கோங்க. எப்பயுமே மாவை வந்து ஒவ்வொரு தோசைக்கும் நல்லா கரைச்சி ஊற்றுங்க. கலக்கலைன்னா அது வந்து அடியில் ரொம்ப கட்டியாயிடும், மேலே ரொம்ப தண்ணியாக இருக்கும். வந்து எடுத்து வச்ச முந்திரியை கொஞ்சம் தூவிடுவோம். நல்லா வேகட்டுங்க. லைட்டாக வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெயோ நெய்யோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. லைட்டாக அப்படி தடவி ஊற்றுங்க தோசை கண்டியால். இப்போ வந்து தோசையை வந்து திருப்பிக்குவோங்க. இப்போ வந்து இதை திருப்பிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ இதை பிளேட்டில் வச்சுருவோங்க. பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டியான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இனிமேல் கடைக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இது எப்போ வேணுமோ இன்ஸ்டண்ட்டாக உடனே தயார் பண்ணி உடனே சாப்பிட்லாங்க. 15 நிமிஷம் தாங்க இது ஊறணும். இப்போ பாருங்கள், தோசை ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கனால கொஞ்சம் நம்ம அமுங்கின மாதிரி இருக்குங்க. இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா கிறிஸ்பியாக எப்படி இருக்குது பாருங்கள் தோசை. இந்த பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. தக்காளி சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரவா தோசை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிச்சயம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் வந்து இந்த ரவா தோசை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் நண்பருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.